ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் அஜித்தினுடைய மரணத்தை கேள்விப்பட்டு அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கிற வகையில நேற்று இரவு அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று அவருடைய தாயாரிடம் ஆறுதலை தெரிவித்து 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சோகமான செய்தியை கேட்டு என் மனது ரொம்ப புண்பட்டதுங்க, ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் ஆறுதல் தெரிவிக்கிற போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு செய்தியாளர் மத்தியில இறந்து போன அஜித் அவர்களுடைய தாயார் செய்தியை பகிர்ந்திருக்கிறாங்க. இறுக்கமான முகத்தோடு சோகமான முகத்தோடு நேற்று இரவு விஜய் அவர்கள் இறந்து போன அஜித் அவர்களுடைய வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்க கூடாது, நடந்து விட்டது, தைரியமா இருங்க அப்படின்னு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2 லட்சம் ரூபாயும் நிதியாக வழங்கியிருக்கிறார். இதுல என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்ட அஜித்குமாருடைய தாயார் அவர்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தாங்க. சாரிமா, இது ஒரு முதலமைச்சர் கேட்கக்கூடிய வார்த்தையே இல்லை, சொல்லக்கூடிய வார்த்தையில சாரிமா அப்படிங்கிற அளவுல கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் ஒரு நாகரிகம் கருதி, ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கருதி, ஒரு தமிழக முதலமைச்சராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கண்ணியத்தோட, சாரிமா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது, நாங்க உங்களுக்கு பக்கபலமா, தமிழக அரசும் சரி நானும் சரி பக்கபலமா இருக்கிறோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒரு கருத்தை தொலைபேசியில பாதிக்கப்பட்ட இறந்த அஜித்குமாருடைய தாயார்கிட்ட தொலைபேசியில பகிர்ந்தார். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் அமைச்சர் அதே மாடல்ல அவரை போன்றே எடப்பாடி பழனிசாமியும் பாதிக்கப்பட்ட இறந்து போன அஜித்குமாருடைய தாயாருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்தது. இது சோகமான நிகழ்ச்சி தான், சோகமான சம்பவம் தான், நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசினார். இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அந்த குடும்பத்திற்கு, அந்த தாயாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வகையில ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் சொல்லி இருக்கணும். இதுதான் அரசியல் நிலைப்பாடாக இருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் இதை செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு முன் உதாரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று இரவு நேரில் சென்று அந்த தாயாருக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமில்ல, 2 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கியிருக்கிறார். இங்க நிதிங்கிறது முக்கியம் கிடையாது. நேரில் களத்துல இறங்கி ஒரு கட்சி தலைவர், ஒரு விஜய் அவர்கள் ஒரு முதல் முறையா கட்சி தொடங்கி இருக்கிறாரு, முதல் முறையா 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார். இங்க ஒரு மீட்டரை போட்டுட்டாரு. இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர்கள், எத்தனையோ கட்சி தலைவர்கள் நேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் போய் சந்தித்து இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் நேரில் போய் சந்தித்து ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி நேரில் போய் பார்த்திருந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வந்திருக்காது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறது தொலைக்காட்சி மட்டுமல்ல, செய்தித்தாள்களிலும் அவர் தான் பிரேக்கிங் நியூஸாக ஒரு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. சரியான நேரத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த அரசியல் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிற வகையில, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற வகையில விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு, இந்த ஆறுதல், இந்த நிதிங்கிறதெல்லாம் இந்த நேரத்துல தேவையான ஒன்று. நீங்க அரசியலாக பார்க்க வேண்டாம். இந்த மக்கள் மத்தியில ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சாமானிய தலைவராக நாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த அரசியல் முன்னெடுப்பை தான் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில ஒரு கருத்தாக வருகிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.